இங்க பாருங்கள், இந்த ஏசி வந்து ஓடவே இல்லை, கூலிங்கே வரல. சரி என்ன பார்க்கலான்ட்டு வர சொல்லி பார்த்தா, இது வந்து கெல்வினேட்டர். இந்த ஏசி 1 டன்னு ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினது. இது நல்லா ஓடுனுச்சு, சூப்பராக கூலிங் ஓவராக வந்துச்சு, நல்லா போணுச்சு. பார்த்தோன்னா ஒரு நாள் ஹீட்டாக வந்துச்சு, கூலிங்கே வரல. ஒரு ஆளாக கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது மாதிரி தொங்க விட்டு பார்க்குறாங்க பாருங்கள், செக் பண்ணுறாங்க கேஸ் இருக்கான்னு. பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, 500 கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி நீங்கள் கட்டாயம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் சீர் பண்ணாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லியாச்சு. அதில் என்னமோ இந்த இது இருக்குல்ல, இந்த சோப்பு நுரை, அதை ஒரு கப்பில் கொண்டு வந்து இந்த ப்ரெஷ்ஷில் தூக்கி அதில் ஊற்றி காட்டினாங்க. 2 இடத்துல லீக்கேஜ் ஆகுது கேஸ் அப்படின்ட்டு. அந்த லீக்கேஜ் ஆகிற இடத்துல அந்த சோப்பு நுரையாக வருது, அந்த காற்று பட்டோடனே அந்த கேஸ் லீக் ஆகுறது, அது 2 இடத்துல லீக்கேஜ் ஆகுது, அதனால தான் ஓட மாட்டேங்குது அப்படின்னாங்க. இந்த பாருங்கள், அதை இது பண்ணி ஊற்றி காட்டினாரு. அது ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறது, வாங்கி வந்து 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷம்தான் நல்லா ஓடுனுச்சு. அடுத்த வருஷமே அது வந்து கோளாறு ஆயிடுச்சு. சரி பாப்பாவும் ஆஃபீஸுக்கு போயிட்டு சரி கிடந்துட்டு போகுது, மழை வந்துடுச்சு, சரி அதோட விட்டுட்டோம். 1 வருஷம் பூரா சும்மா தான் கிடந்துச்சு. இப்போ சரி இங்கே 10 நாள் வீட்டில் 10 நாள் ஆஃபீஸுன்னு சொன்னோடனே சரி இதை கட்டாயம் சீர் பண்ணி ஆகணுன்ட்டு சரி இதை ரெடி பண்ணலான்னு பார்த்தோன்னா 4000 ஆகும், நீங்கள் வந்து கேஸு நிரப்பணும் அப்படின்னாங்க. ஏங்க வாங்கி இவ்வளோ தான், இது 10 இயர்ஸு வாரண்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு சர்வீஸ் கூட நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கூட பண்ணலை. சரி நல்லா தானே ஓடுதேன்ட்டு விட்டுட்டான். இப்போ வந்து பார்த்தா இங்கே இருக்கையில் சொல்கிறாரு 4000 சொன்னார். சரி போயிட்டு ஆஃபீஸ் போனோன்னு சொல்கிறாரு எல்லாமே போயிடுச்சு, உங்களுக்கு காயில் மாற்றணும், மற்ற எல்லாமே மாற்றணும், யூனிட்டே மாற்றணும், 12,000 ஆகுங்கிறாங்க. அப்படியே போட்டாச்சு. இதுக்கு நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அழகாக ஊரில் போயிட்டு ஒரு கீத்து வீடை போட்டுக்கிட்டு 2 மாடு வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக வாழலாம். இங்கே சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவாகும் இருக்குது. நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, படுத்து தூங்குறதுக்கே சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறா, சென்னையில் இருக்கா, எல்லோரும் இருக்கான்னு சும்மா நம்ம இது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இங்கே வம்படியாக கிடக்குறோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக மூடிட்டார், மறுவாட்டி கிளட்டினதை அப்படியே மூடிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒன்று வந்து எல்ஜியில் ஒன்று இருந்துச்சு, 10 வருஷம் பிரச்சனையே இல்லாமல் ஓடுனுச்சு. 10 வருஷம் வேரண்டின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கோளாறு பண்ணுச்சு. ஆனால் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒரு 500 தான் வாங்குவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, நல்லா ஆயிரும். இது என்ன 1 இயர் கூட இந்த ஏசி வந்து சும்மா ஃபெயிலியர் மாடல் போல், சும்மா ஓடவே இல்லை, வேஸ்ட்டு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னமோ இது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, என்னன்னு தெரில.